பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று உபதேசித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆளுகையிலிருந்து நாம் விடுபட்டு இன்னொரு ஆளுகைக்குள்ளாக நாம் வருகிறதை நாம் வேதத்தில் எங்கும் பார்க்க முடியும். பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்ட நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டு, இயேசுவை குறித்து சொல்லுகிறது சேவியர், அவர் நம்மை அங்கே இருந்து அந்த ஆளுகையிலிருந்து மீட்டு கொண்டு அவரே நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் ஆளுகிறவராக அவர் இருக்க விருப்பப்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்பதே ஒரு முழுமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை குறிக்கிறது. மலை பிரசங்கத்திலே மத்தேயு 7:21 இயேசு இப்படியாய் சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று போதிக்கிறார். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையை நம் தேவ சித்தத்தை செய்யாத போது அது நம்முடைய நித்தியத்தை பாதிக்கிறதை இங்கே வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இயேசுவும் அதைத்தான் போதிக்கிறார். பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை என்று சொன்னால் அவன் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நடைமுறை செய்கை இவைகள் உன்னுடைய நித்தியத்தை பாதிக்கக்கூடியதாய் இருக்கிறது என்று இயேசு போதிக்கிறபடியினாலே இந்த வசனங்களிலே நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாய் அவைகளை நாம் கடைபிடிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா மனுஷரும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க, அதிலே மூழ்கி கொண்டு வாழ தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நடத்த அவர் தொடங்குகிறதை உணர முடியும். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி, ஆதி பக்தர்கள் மோசே முதலாய் அநேக தாவீது முதலாய் அநேக பவுல் முதலாய் அநேக பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். எல்லாருமே அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற காரியம், முதலிலே தேவனுடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நாம் முற்படும் பொழுது அந்த வசனம் நம்மை தேவ சித்தத்துக்கு நேராய், தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் அது ஒரு சரியான ஒரு பாதையிலே கொண்டு வந்து நிறுத்தி நம்மை வழி நடத்துகிறதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். சங்கீதம் 119, 133 இப்படியாய் சொல்லுகிறது, உம் வார்த்தைகளிலே என் கால்களை நிலைப்படுத்தி. அப்போது நம்முடைய தேவ சித்தத்தில் நம்முடைய கால்களை கொண்டு வந்து நிறுத்துகிறது அவருடைய வசனமாக இருக்கிறபடியினாலே, அவருடைய வசனத்தில் நாம் மூழ்கி விடும் பொழுது நாம் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். அது ஆட்களை பொறுத்தும் சூழ்நிலைகளை பொறுத்தும் அது மாறக்கூடியதாய் இருக்கிறது தேவ சித்தம் என்பது. இங்கே பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிற விதத்தை நாம் நன்றாக அறிவோம். அவர் அங்கே ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்கிறதற்கு சம்மதித்து மீண்டும் தமஸ்குவிலே இருக்கிற கிறிஸ்தவர்களை, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை அழிக்கும்படியாக அவர் அநேக சட்டங்களை பெற்றுக்கொண்டு அவர் மத்தியான வேளையிலே தன்னுடைய நண்பர்களோடு கூட அவர் பிரயாணப்படுகிற வேளையிலே அங்கே இயேசு கிறிஸ்துவை ஒரு மகா பெரிய வெளிச்சத்தின் மூலமாய் அவர் சந்திக்கிறதை பார்க்கிறோம். சூரிய பிரகாசத்தை பார்க்கிலும் மிகவும் அதிகமான பிரகாசம் எங்கள் மேலே என்னை சந்தித்தபடினால நாங்கள் குதிரையிலிருந்து கீழே விழுந்தோம். அங்கே ஒரு சத்தம் கேட்கப்பட்டது, பவுலே சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி. இங்கே பவுல் எழுந்தவுடன் ஒரு காரியத்தை கேட்கிறார். அவர் இயேசு என்று சொல்லிவிட்டார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அடுத்த வார்த்தை அவர் கேட்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நீர் என்ன எதற்காக இந்த மத்தியான வேளையில் என்னுடைய பிரயாணத்தின் நடுவில் என்னோடு கூட இடைப்பட்டீரே, என்னுடைய ஒரு ஆளுகையிலிருந்து இன்னொரு ஆளுகைக்கு என்னை கொண்டு வருகிறீரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொன்ன பொழுது அங்கே ஆண்டவர் அவருக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுத்ததை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 22:21 சொல்லுகிறார், அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான்.
அப்போது ஆண்டவர் நமக்கு குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை, தீர்மானங்களை அவருடைய வசனத்தினுடைய வெளிச்சத்திலே வாழ்கிறதற்கு நாம் அர்ப்பணித்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய கால்களை நம்மை அறியாமலேயே அவர் தன்னுடைய அந்த கால்களை அவருடைய வார்த்தைகளிலே நிலைப்படுத்தி சரியான பாதையில் நம்மை கொண்டு சென்று அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறவர்களாக அவர் நம்மை மாற்றிவிட முடியும். இல்லை என்று சொன்னால், இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொன்னது போல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று போதித்திருக்கிறபடியினாலே நித்தியத்தை அது பாதித்து விடக்கூடாது என்பதிலே ஜாக்கிரதையாக தேவ வசனத்தை கண்ணும் கருத்துமாக படித்து அதன்படி வாழ்கிறதற்கு நம்மை அர்ப்பணித்து வாழும் பொழுது இந்த பூமியில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே தந்தருள்வாராக. ஆமென். என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான், என் சொல்லும் செயலும் எல்லாம் சித்தம் செய்வதில் தான், என் சொல்லும் செயலும் எல்லாம் சித்தம் செய்வதில் தான். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, துதியும் கணமும் துயோனே உமக்கே, துதியும் கணமும்